அறிவார்ந்த அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது கிளி புத்தி என்றால் என்ன, சொல் புத்தி என்றால் என்ன, சுய புத்தி என்றால் என்ன, சுய சொல் புத்தி என்றால் என்ன. இன்றைக்கு இந்த நான்கை பற்றி தான் நாம் தெளிவாக பார்க்கவிருக்கின்றோம். அதில் கிளி புத்தி யார்? எது சொன்னாலும் நல்லது கெட்டது என்று ஆராய்ச்சி செய்யாமல் அப்படியே நம்பி செய்யும் ஒரு நபருக்கு பெயர்தான் கிளி புத்திக்காரர் என்று பெயர். கிளியிடம் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அது அப்படியே பேசும். சொந்தமாக நல்லது கெட்டது யோசிக்க தெரியாது. நல்ல வார்த்தை சொன்னாலும் சொல்லும், கெட்ட வார்த்தையை சொன்னாலும் சொல்லும். இதுதான் கிளி புத்திக்காரர். அடுத்தது சொல் புத்தி. அடுத்தவர் சொல்லுவதை கேட்டு அதில் நல்லது இருந்தால் எடுத்துக்கொள்ளுவது மற்றும் கெட்டது இருந்தால் விட்டுவிடுவது என்ற தன்மை உள்ள ஒரு நபருக்கு சொல் புத்திக்காரர் என்று பெயர். அடுத்தது சுய புத்தி. எந்த ஒரு விஷயத்தையும் தானாக சொந்தமாக மூளைக்கு வேலை கொடுத்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து நல்லது கெட்டது என்று பிரித்தறியும் தன்மையுடைய ஒரு நபருக்கு பேருதான் சுயபுத்திக்காரர் என்று பெயர். அடுத்தது சுய சொல் புத்தி. சொந்தமாக ஆராய்ச்சி செய்யும் தன்மையும் பெற்று அதே சமயம் அடுத்தவர் சொல்லும் பொழுது கேட்டு புரிந்து கொள்ளும் தன்மையும் பெற்று, அதாவது சுய புத்தி மற்றும் சொல் புத்தி ஆகிய இரண்டும் சேர்ந்த ஒரு நபர் இருந்தால் அவர்தான் சுய சொல் புத்திக்காரர் என்று பெயர். அன்பு நண்பர்களே, குறிப்பாக ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஒருவர் கிளி புத்திக்காரர் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர் பாவம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவர் மீது பரிதாபப்படுங்கள். அவருக்கு எப்படியாவது பேசி புரிய வைத்து திருத்த முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது, சொல் புத்திக்காரருக்கு சொந்தமாக யோசிக்கும் தன்மை இருக்காது. யாராவது விளக்கமாக புரியும்படி பேசினால் மட்டுமே அவர்கள் மாறுவார்கள் அல்லது புரிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் யாராவது ஒரு வாத்தியார் அல்லது குரு, நல விரும்பிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் சொல் புத்திக்காரர் என்று உங்களுக்கே தெரிந்துவிட்டால் நல்ல வாத்தியார்களை அல்லது நல்ல குருக்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் தொடர்பிலேயே இருங்கள். சுய புத்திக்காரர்களுக்கு அடுத்தவர் அட்வைஸ் பிடிக்கவே பிடிக்காது. சொன்னாலும் காதில் கூட வாங்க மாட்டார்கள். அடுத்தவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். தானாக சிந்தித்து புரிந்தால் மட்டுமே கடைபிடிப்பார்கள். அப்படி ஒருவர் சுயபுத்தி என்று உங்களுக்கு புரிந்துவிட்டால் அவருக்கு அறிவுரை, அட்வைஸ் செய்வதை, புரிய வைப்பதை நிறுத்திவிடுங்கள். உங்களுக்கு நேரம்தான் வீணாகும். மூன்றாவது, சுய சொல் புத்திக்காரர்கள் சொந்தமாக யோசித்து பல விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள். அதே சமயம் ஈகோ என்ற அகந்தை இல்லாமல் மற்றவர்களிடத்திலும் கற்றுக்கொள்வார்கள். எனவே சற்று அறிவும் பண்பும் அதிகமாகவே இருக்கும். இவர்கள்தான் ஞானிகள். சுய சொல் புத்திக்காரர்களுடன் பழகும் பொழுது நீங்கள் அவருக்கு அறிவுரை, அட்வைஸ் கூறலாம். ஏனென்றால் அவர்கள் மரியாதையாக கேட்பார்கள். அதே சமயத்தில் அவரிடம் இருந்து பல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, உங்கள் குழந்தைகளை சுய சொல் புத்திக்காரர்களாக வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்களும் இந்த நிலைக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, நீங்கள்
அனைத்து மனிதர்களிடம் பழகுங்கள். பழகும் பொழுது யாரிடம் பழகினாலும் இந்த 4 வகையில் எந்த வகை புத்தி உள்ள நபர் என்று முதலில் கண்டுபிடியுங்கள். அதன் பிறகு அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுடன் பழகினால் அவர்களால் உங்களுக்கு மன உளைச்சல், துன்பம் வரவே வராது. சுய சொல் புத்தியே சிறந்தது. இதை புரிந்து கொண்டு வாழ்வில் நாம் அனைவரும் சுய சொல் புத்தி என்ற நிலையை அடைவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.